Hi, hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா MHC எக்ஸாம்க்கு உண்டான क्वेश्चन and answers தான் நம்ம பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து நம்ம அதுல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस என்னென்ன அப்படினு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ குரூப் 4 உடைய எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணிருப்பீங்க அப்படினு. ஸோ இதுக்கு இந்த எக்ஸாமும் கண்டிப்பாக எல்லாரும் நல்லா பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னென்ன எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எந்த மிருகம் தாவரம் மற்றும் மற்ற விலங்குகளை உண்ணும்? எந்த மிருகம் தாவரம் மற்றும் மற்ற விலங்குகளை உண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரடி. ஆன்சர் வந்து கரடி. அடுத்தது, ஒரு நபர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எத்தனை டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும் கேட்குறாங்க. ஒரு நபர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எத்தனை டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஆன்சர் வந்து 8. தேர்டு கொஸ்டின். இந்தியா எப்போது சுதந்திரம் அடைந்தது? இந்தியா எப்போது சுதந்திரம் அடைந்ததுன்னு கேட்குறாங்க. 15/8/1947. 15/8/1947. ஃபோர்த்து கொஸ்டின். உலகில் எத்தனை கண்டங்கள் இருக்கிறது? உலகில் எத்தனை கண்டங்கள் இருக்கிறது அப்படின்னா 7. ஆன்சர் வந்து 7. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின். இந்தியாவின் தலைநகரம் எது? இந்தியாவின் தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது டெல்லி. ஆன்சர் வந்து புது டெல்லி. அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின். வானவில்லில் எத்தனை நிறங்கள் இருக்கிறது? வானவில்லில் எத்தனை நிறங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. அடுத்தது செவன்த் கொஸ்டின். கூடுகளில் வாழாத உயிரினம் எது? கூடுகளில் வாழாத உயிரினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வௌவால். அடுத்தது எய்த் ஒன். சிங்கம், கரடி, குரங்கு. சிங்கம், கரடி, குரங்கு மேற்கண்ட விலங்குகளின் பொதுவான குணம் என்ன? இந்த மூணுனுடைய பொதுவான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விலங்குகள் வந்து வீடு கட்டி கொள்ளாது. அது பார்த்தீங்கன்னா அது தங்குறதுக்கு ஏதோ ஒரு இடத்த மட்டும்தான் தேடும். வீடு கட்டி கொள்ளாது, அது தங்குறதுக்கு வந்து ஏதாவது ஒரு இடம் இருந்தால் போதும் அப்படின்னு மட்டும் சிங்கம், கரடி, குரங்கு நினைக்கும். அடுத்தது நைன்த் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது மதம் சம்பந்தப்பட்ட விழா இல்லை? கீழ்கண்டவற்றுள் எது மதம் சம்பந்தப்பட்ட விழா இல்லைன்னா காந்தி ஜெயந்தி. 10th ஒன்று அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 11th கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எதற்கு கால்கள் இல்லை? மண்புழு. கீழ்கண்டவற்றுள் எதற்கு கால்கள் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. மண்புழு. அடுத்தது, நாம் சாப்பிடும்போது எதை செய்யக்கூடாது? நாம் சாப்பிடும்போது எதை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. வாய் முழுவதும் உணவால் நிரப்ப வேண்டும். வாய் முழுவதும் உணவால் நிரப்ப வேண்டும். 13வது கொஸ்டின். ஜூலை மாதம் டேஸுக்கு பின்னும் டேஸுக்கு முன்னும் வரும்? ஜூன், ஆகஸ்ட். ஆன்சர். ஜூலை மாதம் டேஸுக்கு பின்னும் டேஸுக்கு முன்னும் வரும் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஜூன், ஆகஸ்ட். அடுத்தது 14th கொஸ்டின். ரூபாய் 55 விலையில் உள்ள ஒரு கிளியை வாங்க 10 ரூபாய் நோட்டுகள் டேஸ் 2 ரூபாய் நாணயம் 1 ரூபாய் நாணயம் தேவைப்படும் கேட்குறாங்க. அதாவது ஒரு கிளியை வாங்க 5 ரூபாயும் 10 ரூபாய் நோட்டுகளும் 2 ரூபாய் நாணயமும் 1 ரூபாய் நாணயமும் தேவைப்படும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து 5 to 1. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 15வது கேள்வி. ஓட்டுரிமைக்குரிய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஓட்டுரிமைக்குரிய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. அடுத்தது 16. மிகவும் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எதுன்னு கேட்குறாங்க. சீட்டா. மிகவும் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எது? சீட்டா. அடுத்தது 17. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அம்பேத்கர். அடுத்தது, இந்தியாவின் முதல் பிரதமர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு. இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு. அடுத்தது 19. ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்கிறதுனா 7. அடுத்தது 20வது கேள்வி. உன்னுடைய தாயின் சகோதரி உனக்கு என்ன முறை ஆக வேண்டும் கேட்குறாங்க. சித்தி முறை ஆக வேண்டும்.
உன்னுடைய தாயின் சகோதரி உனக்கு என்ன முறையாக வேண்டும்னா சித்தி. அடுத்தது 21. கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு அணிக்கு எத்தனை வீரர்கள் இருப்பார்கள்? கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு அணிக்கு எத்தனை வீரர்கள் இருப்பார்கள்னா 11. ஆன்சர் வந்து 11. அடுத்தது 22. பேருந்துகளில் உள்ள முதலுதவி பெட்டி எந்த நிறத்தில் இருக்கும் கேட்குறாங்க. சிவப்பு. பேருந்துகளில் உள்ள முதலுதவி பெட்டி எந்த நிறத்தில் இருக்கும்னா சிவப்பு. அடுத்தது 23வது கேள்வி. 23வது கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழ்கண்டவற்றில் எது அனைத்துமே எது உண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய். அடுத்தது 24வது கேள்வி. ஒரு ஜோக்கர் கொண்ட ஒரு சீட்டு கட்டில் எத்தனை சீட்டுகள் இருக்கும்? ஒரு ஜோக்கர் கொண்ட ஒரு சீட்டு கட்டில் எத்தனை சீட்டுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53. 53க்கு வந்து சீட்டுக்கட்டுகள் இருக்கும். அடுத்தது 25. விஸ்வநாதன் ஆனந்த் என்ற விளையாட்டுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னு பார்த்தீங்கன்னா செஸ். ஆன்சர் வந்து செஸ். அடுத்தது 26. கங்காரு எந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. கங்காரு எந்த நாட்டில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. 27வது கேள்வி. தாவரங்கள் எதன் மூலம் தனது உணவை தயாரித்து கொள்ளும்? ஒளிச்சேர்க்கை. தாவரங்கள் எதன் மூலம் தனது உணவை தயாரித்து கொள்ளும் பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை. 28. தாஜ்மஹாலை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தாஜ்மஹாலை கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான். தாஜ்மஹாலை கட்டியவர் யாருன்னா ஷாஜஹான். 29வது கேள்வி. தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின். 30வது கேள்வி. ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்கள் 31 நாட்கள் இருக்கும்? 7. ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்கள் 31 நாட்கள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7. அடுத்தது 31வது கேள்வி. லீப் வருடத்தில் டேஷ் நாட்கள்? லீப் வருடத்தில் டேஷ் நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 366. 366. அடுத்தது 32வது கேள்வி. எந்த நாளில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது? எந்த நாளில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14. ஆன்சர் வந்து நவம்பர் 14. 33வது கொஸ்டின். கல்லணையை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கல்லணையை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன். கல்லணையை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன். 34. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 133. மொத்தம் வந்து 133. சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார்? இளங்கோவடிகள். உயிரெழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. திருமலை திருப்பதி எந்த மாநிலத்தில் இருக்கிறது? திருமலை திருப்பதி எந்த மாநிலத்தில் இருக்கிறது? ஆந்திரா. ஆன்சர் வந்து ஆந்திரா. அடுத்தது 38வது கேள்வி. இட்லி மாவு அரைப்பதற்கு தேவைப்படும் பொருட்கள் என்னன்னு கேட்குறாங்க. இட்லி மாவு அரைக்கிறதுக்கு வந்து உளுந்து, அரிசி, வெந்தயம் 3 தேவைப்படும். அடுத்தது 39. நல்ல முட்டையை எவ்வாறு கண்டறிவதுன்னு கேட்குறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்ல முட்டையை வந்து நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா தண்ணியில் வந்து மூழ்கிற முட்டை தான் நல்ல முட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. கொதி வரும்போது ஒவ்வொரு டைம் வந்து முட்டை மேலே வந்து நல்லா வேகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி முட்டை இருந்தால் நெக்ஸ்ட் டைம் வாங்காதீங்க. ஸோ தண்ணியில் மூழ்கக்கூடிய முட்டைகள் மட்டும்தான் நல்ல முட்டைன்னு சொல்லப்படுறாங்க. அடுத்தது 40வது கேள்வி. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் எது? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை. ஆன்சர் வந்து மதுரை. அடுத்தது 41வது கேள்வி. நல்லெண்ணெய் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? நல்லெண்ணெய் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள். ஆன்சர் வந்து எள். அடுத்தது 42. பாம்பன் பாலம் எந்த மாவட்டத்தில் இருக்கிறது? பாம்பன் பாலம் எந்த மாவட்டத்தில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். ராமநாதபுரம்.
கப்பலோட்டிய தமிழன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கப்பலோட்டிய தமிழன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரனார். ஆன்சர் வந்து சிதம்பரனார். நெக்ஸ்ட் 44th கொஸ்டின் பொறுத்துக. ஆத்திச்சூடி, திருக்குறள், பார்த்திபன் கனவு, மகாபாரதம். ஆத்திச்சூடி, திருக்குறள், பார்த்திபன் கனவு, மகாபாரதம். ஆத்திச்சூடி ஔவையார், திருக்குறள் வள்ளுவர், பார்த்திபன் கனவு கல்கி, மகாபாரதம் வியாசர். ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பாரதியார். ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த இந்த 45 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு எம்ஹெச்சி எக்ஸாமுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் தரேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதில் கூட பிடிஎஃப் வாங்கிக்கலாம். பிடிஎஃப் வந்து நான் மெட்டீரியல் வைஸ் சிலபஸ் வைஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். நான் மேலும் இது போன்ற மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்ட்ஸ் பற்றி நான் நிறைய கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.